بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி, இன்று உங்களில் யாராவது தர்மம் அளித்தவர் இருக்கிறாரா என கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் செய்ததாக தன்னடக்கத்துடன் கூறினார்கள். இன்று நோய் நலம் விசாரித்தவர் யாராவது இருக்கிறார்களா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே நான் இன்று நோய் நலம் விசாரித்ததாக கூறினார்கள். திரும்ப ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று நபி அவர்கள் கேட்டதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே முன் வந்தார்கள். இவ்வாறாக அனைத்து நற்செயல்களிலும் முன்னிலை வகிக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயம் இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, இறைவன் முஹ்மினிடம் இருந்து அவர்களுக்கு சுவனம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டான். இந்த ஆயத் 9வது அத்தியாயத்தில் 111வது வசனமாக இடம்பெறுகின்றது. இந்த ஆயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓத நேரிட்ட போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த சஹாபியில் ஒருவர், இந்த திருவசனத்தில் அழுவதற்கு ஒன்றும் இல்லையே என கேட்டதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நான் செய்த உயிர் பொருள் தியாகங்களை வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக சுவனம் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு வாக்களித்து விட்டான். ஒரு வியாபாரியிடம் துணி ஒன்றை வாங்க சென்றவன் வீட்டை அடைந்ததும் அந்த துணியை விரித்து பார்க்கும் போது அதில் பல இடங்களில் கிழிசல் இருப்பதை பார்த்தால் அந்த துணியை எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரியின் முகத்தில் வீசி எறிய மாட்டானா? அதுபோல சுவனத்தை தருவதாக வாக்களித்த என்னுடைய தியாகங்களை ஏற்ற இறைவன் அந்த தியாகங்களில் பல குறைபாடுகள் இருப்பதை கண்டால் என் முகத்தில் வீசி எறிவானே, அப்போது நான் என்ன பதிலளிக்க போகிறேன் என கூறிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். சுபஹான் அல்லாஹ். எல்லா நன்மைகளிலும் முன்னிலையில் நிற்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே தங்களுடைய செயல்களில் ஏதேனும் குறை இருக்குமோ என பயந்து அழுகிறார்கள். நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி நாம் நிறைய நல் அமல்களை செய்து அல்லாஹுவிடம் சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.